ஹாய் மக்களே, 90களின் சொல்லாத சொற்கள் புத்தகத்திலிருந்து நான் உங்கள் எஸ்ஆர். என்னடா இவன் லாஸ்ட் 2 வீடியோவில் ஒரே கவிதையாக சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த கவிதை இவனுக்கு எங்கேருந்து கிடைக்குது? இதை தான் நான் யோசிச்சிருப்பீங்க. அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ஆமாங்க, நான் எழுதின புத்தகம் தான் 7 அத்தியாயங்களாக தொகுத்து 120 கவிதைகளாக. வாங்க முன்னறிய பார்க்கலாம். கவிதை என்பது எழுத்துக்களின் கூட்டம் மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் மனசுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற நினைவுகளும், சொல்ல முடியாமல் நெஞ்சுக்குள்ளே நெருப்பாக எறிகிற இயக்கங்களும், அநியாயத்துக்கு எதிராக உள்ளத்தில் வெடிக்கிற புரட்சி குரலும் தான். இந்த 90களின் சொல்லாத சொற்கள் அப்படிப்பட்ட ஒரு மனப்பயணம்தான். பள்ளிக்கூட மண் வாசனை, கிராமத்து நினைவுகள், அம்மாவின் சமையலோடு சேர்ந்து வரும் பாசம், அப்பாவின் மௌனமான உழைப்பு, நடுநிலை மனிதனின் வாழ்க்கை போராட்டம், காதலில் கிடைத்த காயங்கள், சமூக அநீதிகளை பார்த்து குமுறும் மனம், இவை எல்லாமே இந்த கவிதைகளுக்குள் இயல்பாக கலந்து ஓடுது. இங்கே இருக்கிற கவிதைகள் அழகுக்காக அலங்கரித்த சொற்கள் கிடையாது, வாழ்க்கை கற்றுக் கொடுத்த வழியும் அனுபவம் தந்த உண்மையும் தான். ஒரு இடத்துல இந்த கவிதைகள் நம்மளை சிரிக்கவும் வைக்கும், இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு வரி நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி போய் நம் கண்ணை நனைக்கவும் வைக்கும். 7 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்ட இந்த தொகுப்பில் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு தனி மனநிலையை பேசுது. நினைவுகள் மலருது, ஏக்கங்கள் குரல் எடுக்குது, புரட்சி கேள்வி கேட்குது, காதல் காயம் காட்டுது, வாழ்த்தும் இரங்கலும் மனிதத்தை நினைவூட்டுது. இறுதியில் சில வரிகள் நம்மை நமக்குள்ளே திரும்பி பார்க்க வைக்குது. இந்த கவிதைகள் கவிஞனின் வாழ்க்கை மட்டுமல்ல, அதை வாசிக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலிருந்தும் ஒரு நிகழ்வை எடுத்துக்காட்டும். இந்த நூல் பெரிய மேடைகளுக்காக எழுதப்பட்டதல்ல, படிக்கிற மனசுக்காகவும் உணர்ச்சியை புரிஞ்சுக்கிற இதயத்துக்காகவும். இந்த கவிதைகளில் நீங்கள் உங்களை காண்பீங்கன்னா அதுவே இந்த நூலின் வெற்றி. நன்றி.